வெல்கம் டு அஜிஸ் விளாக். இன்னைக்கு நல்ல முறுமுறுன்னு பணியாரமும் கார சட்னி தாங்க வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். கார சட்னி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செஞ்சுருக்கலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாங்க. கடுகு இந்த மாதிரி பொரியணுங்க நல்லா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. போட்டு ஒரே ஒரு கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு ஏற்கனவே பாருங்கள் புளிச்ச மாவும் கொஞ்சம் நல்ல மாவும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. சூடாக தாங்க சேர்க்கணும். சேர்த்துக்கலாம். இந்த கடாயிலே கார சட்னி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நல்ல எண்ணெய் விடுங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. புளி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எப்போவுமே கார சட்னிக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரத்துக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. அதோட பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், கோல்டு வினரு, நெய்ங்க 3 சேர்த்து வச்சுருக்கேன். பணியாரம் போட்டுக்கலாம். பணியாரம் சேர்த்து சூடாயிடுச்சு. இப்போ இது ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஊற்றிக்கலாங்க. எப்பவுமே ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஏன்னா அது பொங்கி வரும் நல்லா. ஸ்லோவில் வச்சு போட்டுக்கிட்டேங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா ஆறட்டோங்க. ஆறினோன்னா அரைச்சிக்கலாம். வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ திருப்பிக்கலாங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியுது பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. எப்படி இருக்கு பாருங்க. கருவேப்பிலை நல்ல எண்ணெயில் தாங்க தாளிச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லெண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுங்க நம்மளுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்ங்க.